வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு நம்ம பண்ண போறோம். இது வந்து ஒரிசா ஸ்டைல்ல இருக்கும். ஒரிசால நிறைய வெரைட்டி பண்ணுவாங்க. அதுல ஒரு வெரைட்டி இந்த ஃபிஷ் கறி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். லைக் சிக்கன் ஃப்ளேவர்லேயே இந்த ஃபிஷ் கறி இருக்குது. ஏன்னா அதோடைய மசாலாலாம் கொஞ்சம் சிமிலர் டு சிக்கன் கறி மாதிரி வர்றதுனால டேஸ்ட்டும் சிக்கன் கறி சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால நான் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு டாக்டர் நாயக் பிரதர் ஃபார் ஷேரிங் திஸ் ரெசிபி. இப்போ தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 பீஸ் மீன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். தக்காளி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 6 சின்ன சைஸ் வெங்காயமாக எடுத்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேலீஃப் எடுத்து வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் பொடி ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அரைச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்காக கூட்டி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன், இந்த மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சீ வாட்டர் ஃபிஷ் இல்லை, டேம் ஃபிஷ். எங்களுக்கு இந்த மீன் தான் இங்கே கிடைக்கும். இந்த மீன் வந்து ரோகுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் இப்போ நம்ம சைட்லேயுமே எல்லாமே கிடைக்கும். இந்த மீன் எடுத்து நல்லா பீஸ் பண்ணி நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு திருப்பி இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சளும் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த மீனை ஃபஸ்ட்டில் நம்ம வந்து வெறுமாக வறுத்து எடுத்து விடணும். நம்ம மீன் பொரிக்கிற மாதிரி அதை பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து கடுகெண்ணெயில் பண்ணுனா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். இன்கேஸ் ஒரு வேளை உங்களுக்கு கடுகெண்ணெய் கிடைக்கலனா நார்மல் குக்கிங் ஆயிலில் பண்ணுங்கள். பட் இது வந்து இந்த ஒரிசாவில் வந்து இது கடுகெண்ணெயில் தான் கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த மீனை வறுக்கிறதுக்காக ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மீனை வந்து ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து 2 பக்கம் புரட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா நம்ம அதை புரட்டி போட்டு இந்த மாதிரி வறுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மீனை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த மீனை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். மீன் போச்சு அதே பேனில் வந்து நான் திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எவ்வளோ தேவையோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 பேலீஃப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஃபிஷ் கறிக்கு வந்து கிரேவி வந்து அந்த வெங்காயம் தான். ஸோ வந்து மீடியம் சைஸ், கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்து அதில் ஒரு 6 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஒரு கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும். ஃப்ரை ஆகட்டும். இந்த வெங்காயம் வந்து இந்த அளவு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இந்த வெங்காயம் இந்த அளவு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா அது இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போகிறதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி கூட வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கிரேவி திக்க வேணும்னா இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து நல்லா சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 க்ரீன் சில்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த தக்காளியோட பச்சை வாசனை போக
வரைக்கும் அது நல்லா நம்ம வந்து குக் பண்ணலாம். நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இந்த மசாலா வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணியிருந்தோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கேன் டொமேட்டோ கெச்சப் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும்போது. சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். இந்த க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் இல்லை. உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட் இந்த சாஸ்லாம் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம இதிலெல்லாம் சாஸ்லலாம் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிஷ்ஷை உப்பு போட்டு மேரினேட் பண்ணி தான் வச்சுருந்தோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு அதில் நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுப்போம். நான் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ரெசிபி வந்து ரொம்ப தண்ணியாக நம்ம நார்மல் ஃபிஷ் கறி வைக்கிற மாதிரி இருக்காது. நல்லா கட்டியாக சாதத்தோட சுடு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இந்த இது இருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்தோம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த ஃபிஷ்ஷை அந்த மசாலா வெந்த பிறகு ஃபிஷ்ஷை எடுத்து போடணும்ல, அதுக்காக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்போ இந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி போதும். இது ஒரு கொதி வந்தோடனே மீடியமாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலாவுடைய வாசனை எல்லாம் போகிறதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த மசாலாலாம் ஆட் பண்ணி அதை வந்து குக் பண்ண வச்சுருந்தோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து ரொம்ப அதை வந்து கலக்க வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வந்து அதை மூடி வச்சுப்போம். ஏன்னா அந்த காரம் அந்த மீன்லலாம் எல்லா மசாலா காரம்லாம் நல்லா படும்படி 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அந்த மீனை மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கலந்து விட்டுட்டோம். அந்த மாதிரி மசாலாலாம் அந்த மீன் மேலே படும்படி நல்லா கலந்து விட்டுட்டோம். ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் நம்மளுக்கு அந்த மசாலாலாம் நல்லா சேர்றதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். 5 மினிட்ஸ் அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருந்தோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேலே நம்மளுக்கு வந்து டாப்பிங்க்கு வந்து கொத்தமல்லி இலை இருந்தால் நீங்கள் வந்து நல்லா அதை கட் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா சுடு சாதத்தோடு அந்த மசாலாவோடு அந்த கிரேவியோடு போட்டு சாப்பிட ரொம்ப டக்கராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான ஒரிசா ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷு வந்து நம்ம வந்து சீ ஃபிஷ் இல்லை, இது வந்து நம்ம டேமில் வளர்கிற ஃபிஷ்ஷு, டேம் ஏரி குளத்தில் கூட இது இருக்கும் இந்த ஃபிஷ். இது வந்து கெண்டை மீன் வகையை சார்ந்தது. ஸோ இது வந்து ரோகுன்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் ரோகுன்னு சொல்கிறாங்க. நம்ம சைடு இது கிடைக்கிது. நான் வந்து 2 இயர்ஸ் பிஃபோர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும்போது நாகர்கோயிலில் இந்த மீனை நான் வந்து ட்ராவல் ஏர்போர்ட்லேருந்து வர்ற வழியில் நான் இது வாங்கி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நல்ல பெரிய மீனாக நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் இப்போ எல்லா இடமும் இது கிடைக்குது. இதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இது இல்லைன்னா ஜிலேபி மீன், நம்ம குளத்து மீன் பிடிக்கிறோம்ல, அதில் எந்த வகையிலையும் இது பண்ணலாம். இந்த ஃப்ளேவரில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.